அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் எங்களுடைய CNN கலம்பு நியூஸ் லைன் சேனலினூடாக உங்களை சந்திக்கின்றோம். நாங்கள் கடந்த சில நாட்களாக எங்களுடைய சேனலினூடாக நாட்டில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள், அது மாத்திரமல்லாமல் நாட்டில் பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். இந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இவற்றை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இதன் பின்புலத்தில் காணப்படும் விடயங்கள் தொடர்பிலும் நாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு இதனூடாக நாங்கள் தெளிவுபடுத்தி வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் இரு பிரதான விடயங்களை பார்க்க போகின்றோம். அதில் முதல் விடயமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு சலுகைகளை நீக்குவது தொடர்பிலே உயர்நீதிமன்றத்தில் அண்மையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் சபாநாயகர்களுக்கு அனுப்பியிருந்தது. இதன் அடிப்படையில் சபாநாயகர் இந்த தீர்ப்பை இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வீடுகளாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே இந்த சிறப்பு சலுகைகளுக்குள் அடங்கியிருக்கின்றன. இதன் அடிப்படையில் இன்று சபாநாயகருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் இந்த சிறப்பு சலுகைகளை நீக்குவதற்கு அரசாங்கத்துக்கு எவ்வித தடையும் இல்லை என்ற ரீதியில் தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த சிறப்பு சலுகைகளை நீக்குவது அரசியல் யாப்புக்கு உட்பட்டது என்றும், இதுக்கான அனைத்து சலுகைகளும் அனைத்து ஏற்பாடுகளும் அரசியல் யாப்பிலேயே காணப்படுகின்ற ரீதியிலும் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அதாவது நீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் அரசியலமைப்பின் 121 முதலாம் பிரிவிலே காணப்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, நீதியரசர்களான அச்சல வெங்கடப்பிள்ளை மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் போது வழங்கப்பட்ட தீர்ப்பை சபாநாயகர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை எளிய பெரும்பான்மையினோடு, அதாவது 3/2 பெரும்பான்மை அவசியமில்லை, நாடாளுமன்றத்தில் காணப்படுகின்ற எளிய பெரும்பான்மையினூடாக அவற்றை நீக்க முடியும் என உயர்நீதிமன்றம் சபைக்கு அறிவித்திருக்கின்றது, நாடாளுமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாளைய தினம் இது தொடர்பான விவாதம் ஒன்றை நடத்துவது, 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து கட்சியினரும் இதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே தொடர்பான சட்டமூலம் ஒன்றை அரசாங்கம் தயாரித்திருந்தது. இதன் அடிப்படையிலே இது தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்த சட்டமூலத்துக்கு எதிராக இந்த தொடர்பிலேயே சட்டமூலம் தொடர்பிலான தீர்ப்பையே தற்போது உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றதாகவும், இதன் அடிப்படையில் தற்போது நாளை இடம்பெறுகின்ற 2ஆம் வாசிப்பின் பின்னர் பெரும்பாலும் எளிய பெரும்பான்மையுடனான ஒரு வாக்கெடுப்பு இடம்பெற்று முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு சலுகைகள் நீக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றதாகவே இத்தனை காலமும் ஜனாதிபதிகளுக்கான பாரிய பங்களாக்கள், அதேபோன்று வாகனங்கள் என பெரும்பாலான சலுகைகள் அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்டிருந்தன. ஆகவே அவற்றை இந்த அரசாங்கம் பல மேடைகளிலே முடங்கியிருந்த நாங்கள் அவற்றை மீள பெற்றுக்கொள்வோம் என்பதை தமிழக தேர்தல் மேடைகளிலே பிரதானமான ஒரு அரசியல் கோஷமாக முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அநேகமாக இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றும் ஒரு பொருட்டாகவே இந்த சட்டம் மூலம் தற்போது கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்பட்டு அந்த சிறப்பு சலுகைகள் நீக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. அண்மை காலமாக இது தொடர்பிலே பல்வேறு கருத்தாளர்கள் காணப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழங்கப்பட்ட வீட்டை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பிலே பல்வேறு தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் இறுதி காலத்திலாவது அவருக்கு அந்த வீட்டில் இருக்க விட வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்கள் கூறப்பட்டன. அது மாத்திரமில்லாமல் அந்த வீடு தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஏனென்றால் அந்த வீடு அரசாங்கத்தின் பல கோடி செலவிலே பல்வேறு காலகட்டங்களில் திருத்தப்பட்டிருப்பதாகவும், அது மாத்திரமில்லாமல் லிஃப்ட்கள் பொருத்தப்பட்டு அது பல்வேறு விதமான அரசாங்கத்தின் மக்களுடைய நிதியை முறைகேடாக பயன்படுத்தி இவ்வாறு சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்கள் அந்த வீட்டை விஸ்தரித்திருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நேரத்தில் தான் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு அநேகமாக இது தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெற்று இந்த வாக்கெடுப்பின் ஊடாக இது சட்டமாவதன் ஊடாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகளை அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கான வழங்கப்பட்ட வீட்டையாவது விட்டு வைக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தமையை நாம் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது சட்டம் என்றால் அனைவருக்கும் சமமானது, அனைவருக்கும் ஏற்புடையது. ஆகவே அனைவரும் இது தொடர்பிலே பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல்
அண்மை காலமாக மஹிந்த ராஜபக்சவினுடைய அந்த கொழும்பில் விஜயராமாவில் அமைந்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி வாசஸ்தலத்துக்கு ஏராளமானோர் அவரை காண்பதற்காக ஒவ்வொரு வாரமாக பழங்களையும் தேன்பாணிகளையும் கட்டி கொண்டு வந்தார்கள். இனி அவர்கள் ஹம்பாந்தோட்டை நோக்கி பயணிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய நகர்வு எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை. தற்போது நாட்டிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் நீக்கப்படுவது தொடர்பிலே இடம்பெறுகின்ற கருத்தாடல் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஐஸ் போதைப்பொருள் தொடர்பான கருத்தாடல் மிக வேகமாக அதுவும் வீரியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அந்த கருத்தாடல்கள் ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக அமைந்த இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட 5 முக்கிய பாதாள புள்ளிகள் கைது செய்யப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகின்றது. அவர்களை கைது செய்த ஜகர்த்தா, இந்தோனேஷியாவின் ஜகர்த்தா காவல்துறையினர் தற்போது இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு த்ரில்லர் காட்சியை போன்று அந்த வீடியோ இருக்கின்றது. ஏற்கனவே திட்டமிட்டு நாங்கள் தமிழ் திரைப்படங்களிலோ திரைப்படங்களை பார்ப்பதை போன்று இந்த 5 கேங்ஸ்டர்களையும் கைது செய்வதற்காக அவர்கள் திட்டமிடுவதையும், பின்னர் அவர்கள் குழுவாக சென்று உடனடியாக களத்தில் திடீரென குதிப்பதையும், அப்போது வெளியே வருவதற்கு தயாராக இருந்த கேல்பத்ம பத்னி மற்றும் குடு சலுந்து ஆகிய இருவரையும் உடனே அவர்கள் முதலில் கைது செய்வதையும், பின்னர் அவர்கள் அவர்களுடைய அறைகளுக்கு தேடி சென்று அங்கு சென்று பெக்கோ சமன் மற்றும் குடு நிலங்க போன்றோரை கைது செய்வதையும் போன்ற காட்சிகளை எம்மால் காணக்கூடியதாக இருந்ததாகவே அந்த காட்சிகள் அனைத்தும் தற்போது அந்த காட்சிகளையும் நாங்கள் தற்போது எங்களுடைய இந்த தொகுப்பினூடாகவும் நினைத்திருக்கின்றோம். அவற்றை நீங்கள் பார்க்க முடியும். முழுமையான காட்சிகள் நினைத்திருக்கின்றோம். Evening and night, no matter how ready it rains, we will definitely solve all problems. We are the report card of Metro Jaya. Free from crime and violence only. Hey police, police down, face down, face down, face everyone. This comes in here, here comes in Black Indonesia. The trash can be thrown away later. It gets caught in the trash. Come on, the car there, whose?
car were we with? Where can I turn this on? Go ahead, then you can be killed by a 70-year-old person. Just Put them in. நீங்கள் முழுமையான காட்சிகளை பார்ப்பதற்கு எங்களுடைய சிஎன்எல் கலம்பு நியூஸ் லைன் யூடியூப் சேனலில் தொடர்பான முழுமையான காட்சியை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதனையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் நாட்டில் தற்போது இந்த ஐஸ் போதைப் பொருளுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபராக நாட்டில் இந்த ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு முன்னோடியாக செயற்பட்டார் என்ற பெயரிலே தற்போது பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கும் சம்பத் மணம்பேரி என்ற நபர் தொடர்பிலே பரவலான கருத்தாளர் காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான இவர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர் என்பது தொடர்பிலும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜாயதிஸ் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் இவர் இதற்கு முன்னர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக செயற்பட்டிருப்பதாகவும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளாக செயற்பட்ட காலப்பகுதியிலே இவர் தொடர்பிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்படுவதாகவும் அது மாத்திரமில்லாமல் மிக முக்கியமாக தமிழர்களுக்கும் இதோடு தொடர்புடைய விடயம் காணப்படுகிறது. அதாவது ரவிராஜ் உடைய கொலை வழக்கோடு ரவிராஜின் கொலையோடு இந்த சந்தேக நபருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தற்போது அதில் ஒரு சந்தேக நபராக சம்பத் மணம்பேரி என்ற நபர் பெயரிடப்பட்டிருப்பதாகவும் இன்றைய இடம்பெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பிலே அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் தெரிவித்திருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்ததாகவே இந்த நபர் ஏற்கனவே பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக இருப்பதோடு அவர் தற்போது தலைமறைவாக இருப்பது பாரிய சந்தேகங்களை மேலும் தோற்றுவிப்பதாக மெதுவாகவும் தெரிவிக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த சந்தேகங்களுக்கு மத்தியில் தான் இன்றைய தினம் இந்த சம்பத் மணம்பேரி என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் முன்னாள் உறுப்பினருடைய தந்தையின் வீட்டு தோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது இன்று ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆயுதங்கள் மாத்திரமில்லாமல் போலீசாரின் சீருடைகள், அது மாத்திரமல்ல போலீசார் பாவிக்கும் பேட்டன் புல்லுகள் போன்றவை இதன் போது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அண்மையில் வித்தனிய பகுதியில் கைப்பற்றப்பட்ட அந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தங்கள் என்ற பொருட்களுடைய பகுப்பாய்வு அறிக்கை எதிர்வரும் 2 நாட்களில் வெளியிடப்படும் என அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை அறிவித்திருக்கிறது. மாத்திரமல்ல நேற்றைய தினமும் கண்டானை பகுதியின் வீடொன்றில் வைத்து இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. இவற்றினுடைய பகுப்பாய்வு அறிக்கை பெரும்பாலும் நாளை அல்லது 2 நாட்களில் வெளியிடப்படும் என அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப கட்ட பரிசோதனைகளில் இவற்றுள் ஐஸ் போதைப் பொருள் பதார்த்தங்கள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவற்றை மேலும் உறுதிப்படுத்துவதற்காகவே தற்போது இறுதிக்கட்ட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இவற்றுக்கு மத்தியில் தான் இன்றைய தினம் இது தொடர்பான தகவல்கள் தற்போது பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதாகவே அந்த குறித்த இவற்றுடைய பிரதான சந்தேக நபராக கருதப்படுகின்ற சம்பத் மணம்பேரி என்ற நபரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இது எவ்வாறு இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நாட்டுடைய சட்டங்கள் காணப்படுகின்றன. சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்களான போலீசார், குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவை எல்லாம் காணப்படுகின்றன. ஆகவே இவற்றினுடைய நடவடிக்கைகளூடாக எவ்வாறு இவர் கைது செய்யப்பட போகின்றார் என்பதையும், அது மாத்திரமல்லாமல் தற்போது போலீசாரின் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுக்கும் பிரிவின் பிரதானியாக அண்மையில் இந்த இந்தோனேஷியாவுக்கு பயணம் மேற்கொண்டு இந்த 5 பிரதான
பாதாள உலக புள்ளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் பிரதான நபராக செயற்பட்ட ஓலுகல தற்போது பிரதான காவல்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவை அனைத்தையும் பார்க்கின்ற போது புதிய புதிய திடுக்கிடும் தகவல்களை எதிர்காலத்தில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த செய்திகள் கட்டியம் கூறுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனும் அவற்றின் பின்புலத்தில் இருக்கின்ற விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய இந்த சிஎன்எல் கொலம்போ நியூஸ் லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக தொடர்ச்சியான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு தொகுப்பிலே உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.